ரூபாவையும் கார்த்திகையும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆதிரை வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கௌதம் மேலே தான் ஒட்டுமொத்தமாக தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஏன்னா அந்த ஆள் தான் வந்து ஏஐலலாம் வந்து வீடியோ எடிட் பண்ணி ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி நம்ம ரோகிணிக்கு அனுப்பி, ஸோ ரோகிணி குமரகுரு 2 பேரையுமே வந்து பிரிக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ வீட்டில் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கும். ஸோ அவங்களுமே அவசரப்பட்டு கோவப்பட்டு போயிட்டு அங்கே கௌதமை போட்டு அடின்னு அடித்ததுனால ரூபாவதி வந்து இப்படி கம்ப்ளைண்ட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஆதிரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தாலுமே அவர் கேட்குற மாதிரியே வந்து இல்லை. இந்த மாதிரி ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இவங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியும், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியாதும்மா. ரூபாவதி மேடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்க பையனை என் கண்ணாலேயே இவங்க போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தங்கச்சி உன்னோட நாத்தனாரோட வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இருந்தால் காட்டுங்க, இவங்களை நான் விட்டுறேன், அதே மாதிரி அந்த பையனையும் நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆதாரம் என்கிட்ட இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஸோ ரோகிணியை கூட்டிகிட்டு வந்து அந்த ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஆதாரம் எதுவுமே இருக்காது, ஃபோட்டோஸ் எல்லாமே டெலீட் ஆகிருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம ஆதிரைக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்ன ரோகிணி, இதில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எங்கே அப்படிங்கிற காட்டும்போது, ஆமாம் நீ எனக்குமே வந்து தெரியல, இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து டெலீட் ஆயிடுச்சு அண்ணி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பயங்கரமான ஷாக் ஆகுறாங்க ஆதிரை. ஸோ இன்ஸ்பெக்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னம்மா இது எல்லா ஒட்டுமொத்த குடும்பமாக சேர்ந்து என்ன ஃப்ராடத்தனம் பண்ணிட்டு தெரியுறீங்களா, நீங்கள் என்னமோ ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னு பெரிய பில்டப்லாம் விட்டீங்க, இப்போ என்னடானா ஃபோனில் ஆதாரம் எதுவுமே இல்லை, எல்லாமே டெலீட் ஆயிடுச்சுன்னு இந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, என்ன எங்கள் நேரத்தெல்லாம் வீணடிக்கணும் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அப்படிலாம் கிடையாது சார், நான் சொல்கிறது முழுக்க முழுக்க உண்மை. ஸோ இந்த மாதிரி அவன் வந்து இந்த மாதிரி ஃப்ராடத்தனம் பண்ணது எல்லாமே இந்த ஃபோனில் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி அது டெலீட் ஆச்சு அப்படின்னு தான் எனக்கு வந்து தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரியா உங்களோட குழப்பத்தெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க, இப்போ இந்த இடத்த விட்டு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ தில்லை பார்த்தீங்கன்னா, சார் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சார், என் பசங்க எந்த விதமான தப்பும் பண்ணலை சார், தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கோவத்தில் தான் சார் இப்படி போயிட்டு அடிச்சுட்டாங்க, இதை பெரிய மனசு பண்ணி நீங்கள் கொஞ்சம் எடுத்து பேசுங்க சார், கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது, இங்கே பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் என்ன சார் நீங்கள் வந்து சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி கௌதம் தான் எல்லாமே பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாட்டீங்க, என் புருஷனையும் இவரையும் விடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் விடவும் மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிற எதையுமே நீங்கள் கண்டுக்க கூட மாட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இது எந்த விதத்தில் சார் நியாயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆதிரை வந்து கத்துறாங்க. இங்கே பாருமா, தேவையில்லாமல் இங்கே நின்றுலாம் நீ வந்து கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, இவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும், அப்படி உங்ககிட்ட வந்து அந்த பையனுக்கு எதிரான ஆதாரம் இருக்குது அப்படின்னா அதை காட்டு, நான் அந்த பையன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன், இதுக்கு மேலெல்லாம் இங்கே நின்று எதுவும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஒட்டு மொத்தமாக கிளம்பி வெளியில் போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆதிரை வந்து சத்யா கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, ஒருவேளை நீ தான் டெலீட் பண்ணியானா, ஆனால் சத்யா வந்து எதுக்கு தேவையில்லாமல் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து போயிடுறேன். அண்ட் உள்ளே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கௌதமை கூப்பிட்டு அடித்து விசாரித்து அவனே உண்மையை சொல்லிட போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலுமே அந்த இன்ஸ்பெக்டர் எதையுமே காதில் வாங்கவே மாட்டேங்கிறான். இந்த மாதிரி அந்த பையன் மேலெலாம் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது, எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. ஸோ வேறு வழி கிடையாது, இதுக்கு மேலே நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் அது சரிப்பட்டு வராது, நம்ம டேரெக்டாக போயிட்டு ரூபாவதி மேடம் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஆதிரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தில்லை, ரோஹிணி எல்லாருமே கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக ரூபாவதி வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ரூபாவதி வந்து இறங்கி வராங்க. அண்ட் ரூபாவதி கிட்ட வந்து தில்லை வந்து பேசுகிறாரு, மேடம் என் பசங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து கொஞ்சம் மன்னிச்சு நீங்கள் விட்டுருங்க, ஏதோ தெரியாதனமாக தன்னோட தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கோபத்தில் இந்த மாதிரி உங்கள் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டாங்க, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கிருங்க மேடம் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து தில்லை எவ்வளவோ தூரம் கெஞ்சினாலுமே அந்த ரூபாவதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கணுமா, நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும், உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் வந்து என் பிள்ளைய நான் அடிக்கிற மாதிரி அடின்னு எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து அடிச்சுட்டு போயிருக்காங்க, இந்த ரூபாவதின்னு பேரை கேட்டாலே ஒட்டுமொத்த பேரும் எந்திரிச்சு நிற்பாங்க, அப்படி இருக்கிற என் வீட்டுக்குள்ளே வந்து என் பிள்ளையும் அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் எவ்வளோ திமிரு இருந்திருக்கும், அப்படிப்பட்டவங்கள நான் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் காலத்துக்குமே இனிமேல் ஜெயிலில் மட்டும்தான் இருக்கணும், நான் நினச்சா மட்டும்தான் அவங்க வெளியில் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ரூபாவதி பேசுகிறாங்க.
மேடம் மேடம் தயவு செஞ்சு நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து மறந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறமா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. வேணும்னா அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து உங்கள் காலில் விழுந்து வேணால் நான் மன்னிப்பு கேட்கற வைக்கிறேன். தயவு செஞ்சு இதை பெருசாக படுத்துக்காதீங்க மேடம். நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு தில்லை வந்து பேசுகிறாரு. நான் வேணா உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாவதி காலிலே வந்து தில்லை விழ போகிறாரு. ஸோ பார்த்துட்டு ஆதிரை பார்த்தீங்கன்னா மாமா மாமா ப்ளீஸ் எந்திரிங்க மாமா தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஆதிரை வந்து மேடம் நான் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மை. நீங்கள் எதுக்காக வந்து உண்மையை எதுவுமே நம்பாமல் பொய்யை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் எனக்கு எதுவுமே வந்து புரியலை அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன என்கிட்டே நீ வந்து உன்னோட லா பாயிண்ட்டை பேசிக்கிட்டு இருக்கியா? உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, உண்மை அப்படிங்கிறது எங்கள் சைடு தான் மேம் இருக்குது. உங்கள் சைடில் உண்மை அப்படிங்கிறதே வந்து கிடையாது. ஆனால் உங்கள் புள்ள இப்போ வரைக்கும் உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்கா. நீங்கள் அவங்க சொல்கிறத தான் வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த தப்பும் பண்ணாத எங்கள் வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரோகிணியை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறாங்க, நம்ம வேல்வழி பார்த்தீங்க அப்படின்னா என் புருஷன் மேலேயே நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கே தெரியாமல் எனக்கு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் வந்து என்னோட புருஷனையே நீ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்ப. இதெல்லாம் பண்ணுறதுக்கு உனக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு பிடிச்சி ரோகிணியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுறாங்க. ஸோ அந்த வீட்டில் போய் நின்னதுக்கு வந்து பயங்கரமாக வந்து நம்ம ரூபாவதி அதுக்கப்புறம் வேல்விழி எல்லாருமே சேர்ந்து அவங்க குடும்பத்தை ரொம்பவே அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஆதிரியால் பொறுக்கவே முடிய மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் கெஞ்சி பார்த்தா கூட வந்து அவங்க கண்டுக்கிற மாதிரியும் வந்து கிடையாது. ஸோ இதனால் ஒட்டுமொத்த கோவமும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாவதிக்கு வந்து ஆதிரை மேலே தான் வந்து திரும்புது. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நீ தான். என் வீட்டில் வந்து நல்லவ மாதிரி நடித்து வேல்வெளிக்கு வந்து எனக்கு மருமகளாக சம்மந்தம் பேசி நாத்தனாரை வந்து என் புள்ள கூட பழக விட்டு 2 பேரையும் லவ் பண்ண வச்சு என்னோட ஒட்டுமொத்த சொத்தையுமே வந்து ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல வேளை என் புள்ள அது எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னனால நான் வந்து உஷாராயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரூபாவதி சொல்கிறாங்க. என்ன மேடம் எதுக்காக இப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணணும்? அப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தா வேல்வழியாக உங்கள் கூட நான் சம்மதம் பண்ணவே வச்சுருக்க மாட்டேன். டைரெக்டாகவே என் நாத்தனார் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏய் உன் நாடகத்தெல்லாம் இங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்காத. என் அத்தைக்கு தெரியும் நீ யார் எப்பேற்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உன்னை பற்றி இவ்வளோ விஷயங்களை அவங்க கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இங்கே நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை எதால் அடிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையை வெளியே கிளம்பி போங்கடி அப்படிங்கிற மாதிரி வேல்விழியும் வந்து கத்துறாங்க. ஸோ வேல்விழி நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப தப்பு. உன் புருஷன் சரியில்லை. இப்போ கூட நான் சொல்கிறது கேளு. ரோகிணியோட வாழ்க்கையை கெடுத்ததே வந்து அவன்தான். இதுக்கு மேலேயும் அவன் ஏதாவது பண்ணா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆதிரையும் பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம ரூபாவதி வந்து என் கண்ணு முன்னாடி என் பிள்ளையவே நீ வந்து மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி வந்து அடிக்க போகிறாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரோ ஒருத்தவங்க நம்ம ரூபாவதி கையை வந்து பிடிக்கிறாங்க. யாரா அதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது ஆதிரை வந்து கிடையாது, ரோகிணி தான் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. எப்பட்றா அது ரூபாவதியவே எதிர்க்கிற அளவுக்கு நம்ம ரோகிணிக்கு தைரியம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கொண்டு போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பயந்து பயந்து அழுததெல்லாம் வந்து போதும். இதுக்கப்புறமும் இந்த அயோக்கிய இந்த கௌதமை வந்து நம்ம தான் நேருக்கு நேர் எதிர்த்து அவனை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம ரோகிணி பார்த்தீங்கன்னா போல்டாக ஒரு டெசிஷன் வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது மூலமாக யார் உண்மை யார் போய் யார் என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெளிவாக தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் கதைக்களம் அமைய போகுது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.